ஜீவா, நீயும் அப்படியா? பரோட்டா வாங்கிட்டு போய் என் வீட்டுக்கு சொல்லட்டுமா? இல்லனே வேணாம், அம்மா சமைச்சு வச்சிருப்பாங்க. சரி கண்மணி, நான் அப்புறமா பேசுறேன். சின்ன பொண்ணு கண்மணியா ஃபோன் பண்ணுது. ஆமாங்க. ஜீவா, சொல்லுங்க நீ. சொல்லு சின்ன பொண்ணு, என்ன சொன்னா? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இன்னைக்கு வந்து கல்யாணத்துக்கு 3 தேதி குறித்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதில் ஏதாவது ஒன்று பார்த்து சொல்லுங்கன்னு. அப்பா இப்போ தேதியை முடிவு பண்ணிட்டாராங்க. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? என்னைக்கு? இந்த மாதம் 26ஆம் தேதியே கல்யாணம்னு சொல்லிட்டாராங்க. ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாண விஷயத்துல உங்க அப்பா எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறாரு? அதுதாங்க எனக்கும் என்னன்னு ஒன்றுமே புரியல. அப்பாவுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம்தான். ஆனால் இருந்தாலும் எங்கள் விஷயத்துலலாம் இப்படி அவசரப்பட மாட்டார். ஆனால் இந்த கல்யாண விஷயத்தில் மட்டும் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக முடிவு எடுக்கிறாருன்னு எனக்கு ஒன்றுமே விளங்கலைங்க. இப்போ என்ன நீ பண்றது? அதுதான் ஜீவா, எனக்குமே ஒன்றும் புரியல. நான் உன் பக்கம் பார்க்குறதா இல்லை என் தங்கச்சின்னு பார்க்குறதா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதனால தான் நான் அவகிட்ட கூட வேறு எதுவும் பேசல. அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஜீவா, நீ அந்த மாப்பிள்ளை பற்றி தப்பாக சொல்லலாம்னு சொல்கிறல்ல, அது கூட எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல ஜீவா. ஏன் சொல்கிறேன்னா, அப்பா வந்து நல்லா விசாரிச்சு தான் இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணியிருக்காரு. அதனால அவர் நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லை இது வந்து ராங் கால் தான் அவர் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டா அது இன்னும் பிரச்சனையாயிடும். ஆமா ஜீவா, சின்ன பொண்ணு சொல்றதும் சரிதானே. எதுவா இருந்தாலும் யோசிச்சு தான் பண்ணணும். நாளைக்கு இது நீ தான் பண்ணன்னு தெரிஞ்சா இன்னும் சிக்கலாகி போயிரும் ஜீவா. வேற என்னன்னே பண்றது? சரி ஜீவா, உனக்கு வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க போகிறதா இருக்கே, அதை பற்றி வீட்டில் எதுவும் சொன்னாவளா? ஆமா, நீ வெள்ளிக்கிழமை போலான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி சமாளிக்க போற? தெரியல நீ. ஜீவா, நம்ம இப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன பண்ணலான்னு பொறுமையா யோசிச்சு முடிவு பண்ணலாம், சரியா? அம்மாவும் தங்கச்சியும் வேற சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க. சில்லி சிக்கன் வேற வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. அந்த கடையை வேற மூடிடுவான். நம்ம கிளம்பலாமா? அதானே கேட்டேன். தங்கச்சிக்காரி சில்லி சிக்கன் கேட்டா, இப்போ வாங்கிட்டு போய் கொட்டியே ஆகணும். இங்க 2 பேரோட வாழ்க்கை பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ சில்லி சிக்கன் தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஏன் சின்ன பொண்ணு? பின்ன என்ன, ஜீவா எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அண்ணி, தீபா வீட்ல என்ன பிரச்சனை நீ? அதை ஏன் ஜீவா கேட்குற? ஒன்றும் இல்லாத உப்புக்கு சப்பு இல்லாத பிரச்சனைக்கு வந்து உட்காந்து கிடக்குறா. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நீ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்லு. நானும் என் சைடு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன். என்ன, நாங்கள் கிளம்புறோம். 6 மணிக்கு மேலே குடிகாரனுக்கு கை உதறும் பாரு, அந்த மாதிரி உதற ஆரம்பிச்சிருவாரு இந்த மனுஷன். தங்கச்சிக்கு சில்லி சிக்கன் வாங்கிட்டு போய் இறக்குனாதான் இவருக்கு சந்தோஷமா இருக்கும். சின்ன பொண்ணு. பேசாம போயிருங்க. என்ன மாடுலேஷன்ல கூப்பிட்டீங்கனாலும் அப்படிதான் பேசுவேன். அன்னைக்கு நான் முட்டை பப்ஸ் கேட்டு வாங்காம வந்தீங்கல்ல, அதை இன்னும் நான் மறக்கல. அது ஏதோ ஞாபகம் மறதியா வந்துட்டேன். தங்கச்சிக்காரி ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னா மட்டும் நடு மண்டையில் நட்டுக்கிட்டு நிக்குமோ? பொண்டாட்டிக்காரிங்க ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னா தான் மறந்து போயிரும் உங்களுக்குலாம். ஜீவா இருக்கான்னு கூட பார்க்க மாட்டேன், பேசாம வந்துருங்க. சரி ஜீவா, என்ன பண்ணலான்னு யோசிப்போம். நாளைக்கு பேசிக்கலாம் என்ன? சரிங்கண்ணே. போலாமா? ம். நான் அம்பிட்டு சொல்லியும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு என் சினிமாவை கூட்டிகிட்டு போகல நீங்கள். அப்புறம் எதுக்கு எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க? என்னாலலாம் அந்த வீட்டுக்கு வர முடியாது. அதையே தான் நானும் சொல்கிறேன். கல்யாணம் ஆகி 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே உங்கள் அம்மா என்னை இந்த பேச்சு பேசுது, நீயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. என்னது, நீ போவான்னு பேசக்கூடாதா? அப்படி தான் ஏன் பேசுவேன். உனக்கெல்லாம் என்ன மரியாதை? கல்யாணம் ஆன புதுசில் பொண்டாட்டியை ஒரு சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போக துப்பு இல்லை உனக்கு? மரியாதை ஒரு கேடு. உங்கள் அம்மா பேச்சை மீறி பொண்டாட்டி முக்கியம்னு நினச்சிருந்தா நீ சினிமாவுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தேன்னு வை. அப்போ நீ மனுஷன், எனக்கு புருஷன், நான் மரியாதையும் கொடுப்பேன். பொண்டாட்டி ஊட்ட விட்டு போனாலும் சரி அம்மா பேச்சை தான் கேட்பேன்னு உட்காந்துட்டு இருக்கா குத்த வச்சு. உங்கள் அம்மா கறி அமுச்சு விட்டுட்டியா சினிமாவுக்கு? ஜோடியாக போயிட்டாவளா? வேண்டியது தான். இப்போ தான் இளம ஊஞ்சல் ஆடுது. காடு வாங்குது, வீடு போப்போங்குது, சினிமா ஒரு கேடு. அப்படிலாம் பேசக்கூடாதா? அப்படி தான் ஏன் பேசுவேன். என்ன உங்கள் அம்மா பேசும்போது வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்த, இப்பயும் வேடிக்கையே பாரு. எப்பா சாமி, உங்ககிட்டலாம் பேச எனக்கு திராணி இல்லை பார்த்துக்க. எனக்கே ஒரே பசியாக இருக்குது. உன்னை திட்டுறதுக்கு கூட எனக்கு தெம்பில்லைன்னா பார்த்துக்க. பேசாமல் வை ஃபோனை. அண்ணே, வாங்கிட்டு வந்துட்டியா? தீபா, மாப்பிள்ளைகிட்டே பேசுனேன். ஆமாண்ணே, அந்த மனுஷங்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். என்ன தீபா இப்படி பேசிட்டு இருக்க? மாப்பிள்ளைகிட்ட மரியாதை இல்லாம உன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. ஆமாம், அந்த ஆளுக்கு மரியாதை ஒரு கேடு. அண்ணே, அவங்க அம்மாக்காரி என்ன அவ்வளோ பேச்சு பேசும்போது இந்த மனுஷன் பார்த்துக்கிட்டு தான் நின்றுட்டு இருந்தாரு, தெரியுமா உனக்கு? அதுக்குன்னு இப்படி பேசலாமா தீபா? என்ன பொண்ணை இப்படி வளர்த்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்க மாட்டாங்க? அப்படிலாம் எதுவும் நினைக்க மாட்டாருண்ணே. கல்யாணத்துக்கு முன்னாடி செல்லமா அவர்கிட்ட நான் இப்படிலாம் பேசியிருக்கேன். என்னமோ போ, பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடாம இருந்தா சரி. அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுண்ணே. மைனி, நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சீக்கிரம் கொண்டு வாங்க மைனி, பசிக்குது. பேதியில் போவா. வாங்கிட்டு வந்து கொடுக்கறது இல்லாமல் இவளுக்கு போட்டுட்டு வந்து ஊட்டி வேற விடணும் போல இருக்கு.
இவ்வளோ தூரம் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கு. அதை எடுத்து போட்டு திங்கிறதுக்கு மகாராணிக்கு நோவுது. அதையும் போட்டு வந்து மகாராணிக்கு தொண்டையில வச்சு குத்தணும். மைனி இறுதிப்பா போட்டு வந்து தரேன். தங்கச்சிக்காரி போட்டு வந்து கொடுன்னு சொல்றா. பார்த்துட்டே நிக்கிறாரு பாரு இந்த மனுஷன். கொடுங்க இப்படி. அம்மா எங்க தீபா படுத்துட்டாங்களா? அவங்களுக்கும் சேர்த்தி தான் இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த டைம்ல தான் அம்மா பரோட்டாலாம் திங்காதே. ஆமாண்ணே, அம்மா அப்போவே போய் படுத்துட்டு. அம்மாவும் சொன்னுச்சு நீ இட்லி தான் வாங்கிட்டு வருவேன்னு. நீ வந்ததும் 2 இட்லி மட்டும் போட்டு கொண்டு வந்து கொடுக்க சொன்னுச்சு. என்ன தாய்க்கிழவி லைட்டை கூட ஆஃப் பண்ணாம உருண்டுட்டு கிடக்கு. முடிச்சுட்டு தாண்டி படுத்திருக்கேன். அதானே பார்த்தேன். தாய் கிழவி நான் சொல்கிறேன், வாயை உடச்சி போடுவேன் பார்த்துக்க. ஐயோ அத்தை, உங்களை போய் அப்படி சொல்லுவேனா? லைட் ஆஃப் ஆனாம இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேனா அது உங்க காதுல தப்பா கேட்டுருச்சு. அடியே, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அத்தையோ அதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க, இட்லி சாப்பிடுங்க. ஏண்டி, ஒரு வயசானவ, மேலுக்கு முடியாதவ, சுகரு ப்ரெஷருன்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா என்ன உங்களுக்கு? புருஷனும் பொண்டாட்டி எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வரீங்க? ஒரு டிஃபன் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? அது வந்து ஜீவா. ஐயோ வளரிட்டனே. என்னடி ஜீவான்னு ஏதோ சொல்ல வந்துட்டு நிறுத்திக்கிட்டேன். ஜீவா வந்தானா? இல்ல அத்தையோ. அப்புறம் என்னடி ஏதோ ஜீவான்னு சொல்ல வந்து என்னன்னு சொல்லு முழுசா. சரி சொல்லிட வேண்டியதுதான். நான் தான் அவனை வர சொல்லியிருந்தேனே, வந்திருக்கானா? இல்ல அத்தை. போறவ அது வந்து அத்தை, நாங்க ஹோட்டலுக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்க வழியில ஜீவாவை பார்த்தோம். அப்படியா? ஆமா அத்தையோ, வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க போறோம்ல, அதை பத்தி பேசிட்டு இருந்ததுனால அப்படியே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அத்தை. ஆமா, அது விஷயமா தான் பார்வதி என்ன பேசிட்டோன்னா வர சொன்னேன். ஆளையே காணும் அந்த பையல. வந்து பாக்குறேன் தான் அத்தை சொல்லிட்டு இருந்தான். சரி, வேற எதுவும் சொன்னானா? கல்யாணம் பிடிக்கல கொள்ளலன்னு ஏதாவது சொன்னானா உங்ககிட்ட? இல்ல அத்தை, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலையே. போறவ என்னதான் சொன்னான்? வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க போகணும்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்கன்னு அப்படி மட்டும்தான் அத்தை சொன்னான். உன் பேச்சே சரியில்லையே. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க சாப்பிடுங்க. எனக்கு 4 இட்லிலாம் வேணாம் சாமி, எனக்கு 2 இட்லி போதும். அத்தை சாப்பிடுங்க, எல்லாம் சின்ன சின்ன இட்லியா தான் இருக்கு. இப்பெல்லாம் எந்த ஹோட்டல்ல பெருசா ஊத்தி கொடுக்குறானுவ? எல்லாம் காசை வாங்கிக்கிட்டு சப்ப சப்பையா குட்டி குட்டியா ஊத்தி கொடுத்துட்றானுவ. அது 2 இட்லி அளவு தான் வரும், சாப்பிடுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என் மவ சாப்பிட்டாளா? அவளுக்கும் போட்டு வச்சிருக்கேன், இனிமே தான் கொண்டு போய் கொடுக்கணும். நீங்க சாப்பிடுங்க, நான் போய் இப்போ எடுத்துட்டு போய் கொடுக்குறேன். ஏன் சின்ன பொண்ணு? என்ன கிளவி கமுக்கமா கூப்பிடுறா? ஜீவாவை பத்தி மறுபடியும் எதுவும் கேட்பாளோ? சொல்லுங்க. என் புள்ள பாவம், கல்யாணம் ஆன கையோட இப்படி வந்து உக்காந்து கிடக்கா. பின்ன வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். நான் வேற அவளை அடிச்சு விட்டேன். மனசே கஷ்டமா இருக்கு பாத்துக்க. நீ அடிச்சதெல்லாம் ஒரு அடியா? நானா இருந்தா தூக்கி போட்டு மேய்ச்சிருப்பேன். இங்க எப்பவும் சாப்பிடும்போது ஆம்லேட் போட்டு கொடுமான்னு அடிக்கடி கேட்பா. நீ கொஞ்சம் ஆம்லேட் போட்டு கொடுக்குறியா அவளுக்கு? மாமியா கிழவிக்கு ரொம்ப தான் இருக்கு. ஆம்பளைட்டு போட்டு கொடுக்கறதா இருந்தா இவ போய் போட்டு கொடுக்க வேண்டியதானே, என்ன எதுக்கு போட்டு கொடுக்க சொல்றா? இவளுங்களுக்கு புழுக்க வேலை செய்யறதுக்கே தான் எங்க அம்மா என்ன பெத்து போட்டிருக்காளா? என் கிறகம் இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு வந்து இவளுங்க கிட்ட படாத பாடுபடுறேன். என்ன சின்ன பொண்ணு யோசிச்சுட்டே நிக்கிறேன்? அத்தை, அவளுக்கு பரோட்டா, கொத்து பரோட்டா எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, சில்லி சிக்கன் வேற கேட்டா, அதையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கு மேல எங்க போய் ஆம்லேட் திங்க போறா? அப்படியா? சில்லி சிக்கன் வாங்கிட்டு வந்தியா நாத்தனா கறிக்கு? சரி சரி, நல்லா கொடு நல்லா கொடு. சில்லி சிக்கன்னா அவளுக்கு உசுறு பாத்துக்க. சில்லி சிக்கன் மட்டுமா உசுறு? சரி நீங்க இழிச்சிட்டே இருக்காம சாப்பிடுங்க. என்னது இழிக்கிறேனா? கொஞ்சம் சிரிச்சிட்டு பேசினா உனக்கு வாய் காது வரைக்கும் போயிருமே. போய் வேலையை பாரு. பின்ன போகாம இங்கேயே குத்த வச்சு உட்கார போறவன் கூட உன் கூட உட்காந்து பேசிவிட்டாலும். இந்தா கொட்டிக்க. கொட்டிராம புடிச்சுக்கோன்னு சொல்ல வந்தேன். அட போங்க மைனி, இன்னும் என்ன சின்ன பிள்ளையாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. சின்ன பிள்ளை. இவளுக்கு உண்மையிலே புரியல, இல்லை நடிக்கிறாளான்னு தெரியல. குந்தாணி முன்னே இவளை அவள் வீட்டுக்கு கிளப்பி போறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். இல்லைன்னா அதை செஞ்சு கூட இதை செஞ்சு கூடன்னு அடுப்படியிலேயே அவிய விட்டுருவா நம்மளை. போதாததுக்கு அந்த மனுஷனை வேற போட்டு பாடா படுத்தி எடுத்துருவா. அண்ணே எனக்கு இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா அப்படின்னு போட்டு படுத்தி எடுத்துருவா அந்த மனுஷனை. இந்த மாமியா கிளவி நாத்தனாக்காரி வீட்டில் இருந்தால் தான் சவுண்டும் ஜாஸ்தியாக இருக்கும். சின்ன பொண்ணேன்னு 17 வாட்டி கூப்பிட்டு கிடப்பா. அப்போதான் இந்த மாமியா கிளவிக்கு ஆட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேற இருக்கும். மாவா இருந்தான்னா அதிகாரம் அப்படி தூள் பறக்கும். இவ புருஷங்கிட்ட நம்மளாவது பேசி இவளை முன்ன கிளப்பி விடணும். அப்பத்தான் எனக்கு நிம்மதி. பண்டாரம் திங்கிறத பாரு, பொரோட்டாவையும் பார்க்காதவ மாதிரி தான் திம்பா. இங்கே ஒரு மனுஷி நிற்கிறனே, நான் சாப்பிட்டேன்னா என்னன்னு கண்டுக்கிட்டால பாரு. அவங்க ஆத்தாக்காரியே தின்னாலா என்னான்னு கண்டுக்கல, இவத்தான் என்ன கண்டுக்க போறாளா? ஆத்தனாக்காரி வந்ததும் வந்தா இப்படியே புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். நான் இனிமே பசி கூட எடுக்கல இந்த கண்மணி ஜீவா பிரச்சனையை நினைச்சா. இன்னும் அதுக்கு வேற என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கடவுள் தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும். இந்த மனுஷன் எங்க போனாரு? ஏங்க சின்ன பொண்ணு சாப்பிட வரலையா? நீ போட்டு சாப்பிடு சின்ன பொண்ணு, நான் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான கால் பேசிட்டு இருக்கேன், அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன்.
என்னமோ பண்ணிட்டு நம்ம போய் சாப்பிடுவோம். மைனி சாப்பிட போகும்போது ஏதாவது கேட்கட்டும். இவ கல்லை கொண்டு மண்டையை உடைக்கல. என் பேர் சின்ன பொண்ணே இல்லை, மொல்ல கண்ணுன்னு மாற்றி வச்சுக்கிறேன். சொல்லு தீபா. அம்மைக்கு இட்லி கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு தான் உனக்கு போட்டு வந்தேன். நீ சாப்பிடு. ஆ சரிங்க மைனியா. மைனி அப்படியே வரும்போது அந்த குருமாவை எடுத்துட்டு வந்து வைங்க மைனி. நான் சதன்னு ஊற்றி சாப்பிடுவோம் பார்த்துக்குங்க. எனக்கு இதெல்லாம் பத்தாது. கொண்டு வரேன். ம் சதன்னு ஊற்றி சாப்பிட்டு நாளைக்கு பின்னாடி ரெட் லைட் எரிய போகுது, அப்போ தெரியும். இவ சொல்கிறத பார்த்தா நமக்கு மிச்சம் இருக்காது போல இருக்கு. நம்ம முன்ன சாப்பிட்றணும் போய். ஓகே சார். எல்லா ஃபைல்ஸுமே ரெடியாக இருக்குது சார். நீங்கள் நாளைக்கு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா கிளைண்ட்டுக்கு அனுப்பிடலாம். சார் டிசைன் சங்கர் ரெடி பண்ணியிருக்கான் சார். கண்டிப்பாக நாளைக்கு அனுப்பிடலாம். ஓகே சார். என்ன சின்ன பொண்ணு, சாப்பிட இங்கே வந்துட்டியா? நான் தான் நீ சாப்பிட்டு நான் வாரேன்னு சொன்னேன்ல. சரி, இங்கே எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் சாப்பிடலாம் தான் கொண்டு வந்தேன். வாங்க சாப்பிடுங்க. தீபா சாப்பிட்டாளா சின்ன பொண்ணு? சாப்பிட்டு தான் இருக்கிறா, இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. அம்மாவுக்கு இட்லி போட்டு கொடுத்துட்டியா? உங்கள் அம்மாவுக்கு இட்லி வச்சு கொடுத்துட்டு உங்கள் தங்கச்சிக்கும் பரோட்டா, கொத்து பரோட்டா, சில்லி சிக்கன் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்கள் தங்கச்சி கறி சால்னா நிறையா வேணும்னு கேட்டா, அதையும் ஊற்றி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இப்போ நான் சாப்பிடலாமா என்ன? சாப்பிடு சின்ன பொண்ணு, அவங்கள நம்ம தானே கவனிச்சுக்கணும், அதனால தான் கேட்டேன். என்னையும் நீங்கள் தான் கவனிச்சுக்கணும், மறந்துடாதீங்க. உன்னை கவனிக்காம இருப்பேனா சின்ன பொண்ணு? நீ தான் என் உலகமே. ஆஹாஹாஹா, காதல் மன்னா கமலஹாசா, பேசாமல் சாப்பிட்றியாப்பா? ரூம்குள்ளே தான் இதெல்லாம் பேசுறது, வெளியில் வந்துட்டா போதும். அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான். நில்லுனா நிற்கிறது, உட்காருனா உட்காருது. தங்கச்சி ஏதாவது கேட்டால் போதும், அப்படி துள்ளி குச்சிட்டு ஓடி போயிடுறது. ஆனால் பொண்டாட்டி ஏதாவது கேட்டால் அது நினப்பில் கூட இருக்காது. பொண்டாட்டி இருக்காளா என்னன்னு பார்க்க போட மாட்டீங்க, பேசாமல் சாப்பிடுங்க. இதுக்கு மேலே பேசினா இன்னும் வண்ட வண்டியாக கேட்பா. அப்புறம் எக் பப்ஸ் வாங்கி தரேன்னு அங்கே போயிடுவா. பேசாமல் கதையை மாற்றி விட்ருவோம். சின்ன பொண்ணு, சொல்லுங்க. ஜீவா கண்மணி விஷயத்தில் என்ன முடிவு பண்ணியிருக்க? வந்ததுலேருந்து கிரைண்டர் ஓடுற மாதிரி மண்டைக்குள்ளே அதுதான் ஓடிட்டு இருக்கு. நானும் யோசிச்சிட்டே தான் இருக்கேன், எந்த ஐடியாவும் மைண்டுக்கு வர மாட்டேங்குது. அப்பாடா, இப்போதான் நல்லா பேசுகிறான். ஜீவாவை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. ஆமாங்க, அவன் கண்மணி மேலே இவ்வளோ பாசமாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனாலும் எங்கள் அப்பாவை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குது. ஜீவாவுக்கு வேற வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க போகிறோம். என்னதான் பண்ணுறது? நானே குழம்பிட்டு இருக்கேனே, ஏதாவது ஒரு ஐடியா சொல்கிறீங்களா? செயின் அத்துட்டு ஓடுறவங்க மாதிரியே பார்த்துட்டு இருக்கீங்க. நானும் ஒன்றும் விளங்காம தான் உன்னை கேட்டுட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி என்னை விட புத்திசாலியாச்சே. நீயே உட்காந்து அமைதியாக யோசிச்சினா ஏதோ ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு எனக்கு தோணுது. என்ன சின்ன பொண்ணு, இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? எதுவும் ஐடியா கிடைச்சதா? எப்படி யோசிச்சு பார்த்தாலும் பாருங்க, எங்கள் அப்பா தான் முன்னாடி வந்து வில்ல மாதிரி நிற்கிறாரு. சின்ன பொண்ணு, ஃபர்ஸ்ட் நான் கேட்கறதுக்கு தெளிவாக ஒரு பதிலை சொல்லு. கேளுங்க. கண்மணியை ஜீவாவுக்கு கட்டி கொடுக்கறதுல உனக்கு ஃபர்ஸ்ட் விருப்பமா என்ன? எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குமாங்க? பையன் நல்ல பையன், கை நிறைய சம்பாதிக்கிறான், பொறுப்பான பையன். என் தங்கச்சி மேலே இவ்வளோ பாசமாக இருக்கான். எங்கள் அப்பாவா உருண்டு புரண்டு தேடினா கூட இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. அப்புறம் என்ன சின்ன பொண்ணு, நான் சொல்றது கேளு. கண்மணி கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு நம்ம அப்புறம் யோசிப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஜீவாவுக்கு பொண்ணு பார்க்க போறது தான். ஆமாம். அதை ஃபர்ஸ்ட் தடுத்து நிறுத்தணும். எப்படிங்க? நான் சொல்றது கேளு. பின்ன என்ன பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறதே கேட்டுட்டு இருக்கேன், நீ சொல்கிறது தானே கேட்டுட்டு இருக்கேன். சீக்கிரம் சொல்லியா. என்ன சின்ன பொண்ணு, ஆவுன்னா மரியாதை குறைஞ்சிட்டே போகுது. பின்ன என்ன இவ்வளோ நேரம் வாயை பார்த்துட்டு நீ என்ன சொல்லுவேன்னு தானே கேட்டுட்டு கிடக்கேன். அப்புறம் இப்போ வந்து நான் சொல்கிறத கேளு அப்படின்னு கேட்குறீங்க. கேட்காமையா உட்காந்துட்டு இருக்கோம். என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு. படப்படன்னு வருது. இந்த ஜீவா லவ் பண்ணாலும் பண்ணா என் ஹார்ட் வெளியில் வந்து விழுந்துரும் போல இருக்கு. ஐயோ, கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டோமோ. அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்குறேன். சின்ன பொண்ணு, நான் சொல்றது கேளு. யோ, இப்போ நீ சொல்றியா என்னங்கிற? கோவப்படாத சின்ன பொண்ணு, சொல்றேன். நீ நாளைக்கு போய் சித்தியை பார்த்து பேசிட்டு வா. என்ன நான் என்னங்க போய் பேச முடியும்? நீ பேசாம இந்த விவரம் எல்லாத்தையுமே சித்தி கிட்ட சொல்லிடு. சித்தி தான் அவன் யாரையாவது லவ் பண்ணாலும் கட்டி வைக்கிறேன் தானே சொல்றாவ. ஆமாம், அதெல்லாம் சரிதான். ஆனால் கண்மணிக்கு தான் கல்யாணம் முடிவாயிடுச்சு இல்லை? சின்ன பொண்ணு, அது அடுத்த பிரச்சனை. அது அப்புறம் பேசிக்கலாம். நீ சித்தி கிட்ட இந்த விவரத்தெல்லாம் எடுத்து சொல்லி பொண்ணு பார்க்க இப்ப போக வேணான்னு மட்டும் சொல்லு. எனக்கு என்னமோ அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு தான் தோணுது சின்ன பொண்ணு. ஆனா இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியாம பாத்துக்கு. இது என்னன்னு ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் எங்க அம்மா கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லிட்டு இருக்காது. என்ன நான் எதுக்கு போய் சொல்கிறேன்? எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? சரி, நீ நாளைக்கு போய் பேசு. என்ன ஒன்றும் பிரச்சனை வந்துடாது இல்லைங்க? அவங்க எதுவும் தப்பாக எடுத்துக்க போகிறாங்க. சித்தி எல்லாம் அப்படிலாம் எடுத்துக்காது, ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவோம். நீ போய் பேசிட்டு வா. பொண்ணு பார்க்க போறது வெள்ளிக்கிழமை கேன்சல் ஆயிட்டுனா அதுக்கப்புறம் கண்மணி கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு யோசிப்போம். இதெல்லாம் கூட பண்ணிடலாங்க. அடுத்து ஜீவாவுக்கும் கண்மணிக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? இப்பயே எல்லாத்தையும் யோசிச்சுன்னா டென்ஷன் தான் ஆகும் சின்ன பொண்ணு. ஒவ்வொன்றா பார்ப்போம். நீ ஃபர்ஸ்ட் ஜீவா கல்யாணத்தை நிறுத்து, அப்புறம் கல்மணி கல்யாணத்தை நிறுத்து.
அப்புறம் இன்னும் ஊரில் யார் யார் கல்யாணம் இருக்குன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன். ஏங்க எனக்கு இதுதான் பொழப்பாங்க. சின்ன பொண்ணு, சொல்லு கண்ணு. விளையாடாத சின்ன பொண்ணு. எனக்கு ஜீவாவை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு பாத்துக்கு. நம்ம தான் உனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஸ்னேகா கிட்ட ஒரு வார்த்தை நான் பேசணுங்க இதை பற்றி எல்லாம். அதுவும் சரிதான். பேசிட்டு அதுக்கப்புறமா சித்திக்கிட்டே நாளைக்கு பேசிடு என்ன. சரிங்க. சரி சாப்பிடுங்க. என்ன சின்ன பொண்ணு காலையிலே நேரமாக ஃபோன் போட்ட? சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா, நேரில் பார்த்து பேசணும், ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னேன். என்ன முக்கியமான விஷயம் சின்ன பொண்ணு, சொல்லு. நான் ரொம்ப நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஸ்னேகா. ஏன் இவ்வளோ நாளாக சொல்லலைன்னு என்கிட்ட கோச்சிக்கூடாது சரியா? அதெல்லாம் ஒன்றும் கோவப்பட மாட்டேன் சின்ன பொண்ணு. நீ இவ்வளோ நாள் சொல்லலைனாலும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு எனக்கு தெரியும், நீ சொல்லு. நம்ம ஜீவா இருக்கான்ல, ஆ, ஜீவா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் ஸ்னேகா. அப்படியா? இது நல்ல விஷயம் தானே. எனக்கு எப்படி தெரியாமல் போச்சு? உனக்கு எப்படி தெரியும் சின்ன பொண்ணு? பொண்ணு யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் ஸ்னேகா. யாருன்னு சொல்லு சின்ன பொண்ணு, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கு பார்த்துக்க. பொண்ணு அழகா இருக்குமா? சொல்லு சின்ன பொண்ணு. ஸ்னேகா, ஜீவா லவ் பண்ணுறது வேற யாரும் இல்லை, என் தங்கச்சி கண்மணியை தான். அப்படி போடு, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமான விஷயம் தான் சின்ன பொண்ணு. நீயே ஒரு மாதிரியாவே இருக்க. சரி, ஜீவாவுக்கு எப்படி உன் தங்கச்சி? கண்மணி. கண்மணி. கண்மணி எப்படி ஜீவாவுக்கு தெரியும்? என்ன சின்ன பொண்ணு, நான் இவ்வளோ கேட்டுட்டே இருக்கேன், நீ சரியா பதிலே சொல்ல மாட்டேங்கிறியே, என்னதான் ஆச்சு? ஸ்னேகா, அது வந்து ஜீவா என் தங்கச்சியை லவ் பண்ணுறதெல்லாம் சந்தோஷம்தான், ஆனால் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஏன் சின்ன பொண்ணு, என்ன சிக்கல்? எங்கள் மாமியை தான் லவ் பண்ணாலும் கல்யாணம் பண்ணி வச்சுறேன்னு சொல்லிட்டு தானே இருக்கு. ஆனால் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட அத்தை மாமா கேட்டதுக்கு லவ்வெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னானே ஜீவா. ஸ்னேகா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஜீவா மட்டும்தான் கண்மணியை லவ் பண்ணுறான். ஜீவா லவ் பண்ணுறான்ற விஷயமே கண்மணிக்கு கூட தெரியாது. ஓ அப்படியா? நான் தான் கிறுக்கச்சி மாதிரி நடுவில் பேசிகிட்டு இருக்கேன். சரி, நீயே சொல்லு என்ன விவரம்னு முழுசா. ஜீவா ஒரு நாள் கோவிலில் கண்மணியை பார்த்துருக்கான். அவனுக்கு பிடிச்சி போய் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு. எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது தெரியும் பார்த்துக்க. உன்கிட்ட கூட சொல்லணும்னு தான் நினச்சேன் ஸ்னேகா. ஆனால் ஜீவா தான் லவ் ஓகே ஆகுற வரைக்கும் யாருக்கும் தெரிய வேணாம் நீன்னு சொல்லி கேட்டுக்கிட்டான். அதனால தான் அவனுக்கு விருப்பம் இல்லாமல் எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு கண்மணியை தான் லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன்னு மட்டும்தான் சொன்னான். ஆனால் அது கண்மணி தான் எனக்கு நேற்று தான் தெரிய வந்துச்சு ஸ்னேகா. அது மட்டும் இல்லை, உன்கிட்ட நான் சொல்லியிருந்தேன்ல வீட்டில் கண்மணிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு. அவளுக்கு இப்போ கல்யாணமே முடிவாயிட்டு. நேற்று தான் ஃபோன் பண்ணி சொன்னான், 26ஆம் தேதி கல்யாணம் இந்த மாதமே. என்ன சொல்ற சின்ன பொண்ணு, இதுதான் அந்த பெரிய சிக்கலா? ஆமாம் ஸ்னேகா, கண்மணிக்கு கல்யாணம் முடிவாயிருக்கிறது தெரிஞ்சுதான் ஜீவாவும் வீட்டில் பொண்ணு பார்க்கறதுக்கு சரின்னு சொல்லியிருக்கான். நேற்று அவள் என் தங்கச்சி தான் தெரிய வரவும் எப்படியாவது சேர்த்தி வைங்க நீன்னு கேட்டுட்டு இருக்கான். ஓ அப்படியா? உனக்கே தெரியும், எங்கள் அப்பா அம்மாவோட நான் இன்னும் பேசாம தான் இருக்கேன். நான் போய் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. என் தங்கச்சிக்கிட்டே இன்னும் நான் இதை பற்றி பேசவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல ஸ்னேகா. எங்கள் வீட்டுக்காரர் தான் நைட்டு என்ன சொன்னாருன்னா, சித்திகிட்ட போய் பேசிட்டு வந்துரு, ஜீவா இந்த மாதிரி லவ் பண்ணுறான், இப்போதைக்கு பொண்ணெல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லி பேசிட்டு வந்துருன்னு சொல்லியிருக்காரு. சரி, அதுக்குள்ளே உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ளான் தான் உனக்கு கூப்பிட்டேன். கண்மணி கல்யாண பிரச்சனையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜீவாவுக்கு பொண்ணு பார்க்கறத நிறுத்தணும். அதனால தான் உங்கள் மாமியார்கிட்ட வந்து இப்போ பேசலான்னு இருக்கேன். ஆமால்ல, வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க போகலான்னு தான் சொல்லிட்டு இருக்காவ. சரி சின்ன பொண்ணு, நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாத. நான் என்ன பேசட்டுமா எங்கள் மாமியா கிட்ட? இதுவும் நல்ல ஐடியா தான் ஸ்னேகா, நீயே பேசிடுறியா? எனக்கும் கொஞ்சம் தயக்கமாகவே இருந்துச்சு பார்த்துக்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் பேசிக்கிறேன். எங்கள் மாமியாவுக்கு ஜீவாவுக்கு இப்போ கல்யாணம் ஆகணும், அவ்வளோதான். இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன ஸ்னேகா? ஜெகமா பாத்தியா, 2 பேரும் மரத்தடியில் உட்காந்து கதை விட்டுட்டு இருக்காளுவ. லதா, நானும் சொல்ல மறந்துட்டேன் பாரு. நேற்று சாயந்தரம் செல்லத்தாய் வீட்டில் ஒரே சத்தம் பார்த்துக்க. அங்கே ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் 2 பேரும் பேசிட்டு இருப்பாளுன்னு நினைக்கிறேன். வா என்னன்னு போய் பார்ப்போம். அப்படியா? இதை நீ முதலே சொல்லக்கூடாது, வா என்னன்னு கேட்போம். ஸ்னேகா, சொல்லி ஏதோ சொல்ல வந்துட்டு பேசாமே இருக்கியே. கொஞ்சம் பின்னாடி பாரு. என்ன அண்ணன் பொண்டாட்டியும் தம்பி பொண்டாட்டியும் உட்காந்து தீவிரமாக இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க போல. சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை லதா, சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம் பார்த்துக்க. நாங்கள் வந்ததும் பேச்ச நிறுத்திட்டீங்க. அது ஒன்றும் இல்லை, பேர் வேற மறந்து போச்சு. ஜக்கம்மா. ஜக்கம்மா. நாங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தோம்னா, மேகதாது அணை கட்டுறாங்கல்ல, அது விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சின்ன பொண்ணுக்கு குசும்பு தான். நெருப்பு இல்லாமல் புவையாது, அல்லாமல் குறையாதுன்னு சொல்லுவாவ. நேற்று சாயந்தரம் ஒரே சத்தமாவில் இருந்ததாமா உங்கள் வீட்டில்? நான் கேள்விப்பட்டனே. கேள்விப்பட்டியா? பார்த்தேன் தானே சொன்னேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது லதா, இரு நான் பேசிக்கிறேன். இதெல்லாம் பேசுகிற விதத்தில் பேசி நேக்காத மேட்ரை வாங்கணும் பார்த்துக்க. நான் பேசிக்கிறேன், நீ கம்முனு கடை.
ஆனா இந்த தெருவுக்குள்ள என்ன நடந்தாலும் உங்களுக்கு நியூஸ் வந்துரும் போல. ஏதோ காத்து வாக்குல பேசிக்கிற அளவு வந்து சொல்லிட்டு போற அளவு. நாம என்ன வேணும்னேவா போய் அடுத்த வீட்டு கதையை கேட்கறோம்? நமக்கு நம்ம சோழியை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு. சோழின்னு எதை சொல்ற ஜக்கம்மா? இதைத்தானே சொல்றேன். வீடு வீடா போய் யார் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுதானே சொல்றேன். என்ன சின்ன பொண்ணு இப்படி நாக்கு மேல பல்ல போட்டு பேசிவிட்ட? எங்களை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது? சின்ன பொண்ணு இப்படிலாம் பேசி நீ பேச்ச மாத்தாத. என்ன உங்க வீட்டுல பிரச்சனை சொல்லு. இப்ப அது தெரிஞ்சுக்கலன்னா உங்களுக்கு தலையே வெடிச்சிடும், அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்ல சின்ன பொண்ணு. ஒரு தெருவுல இருக்கிறோம் பிடிக்கிறோம். ஏதோ ஒரு பிரச்சனைனா நாளைக்கு நாங்க தானே வந்து நிக்கணும். முக்கியமா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாம என் நாத்தனாக்காரி வந்திருக்கா, அதான் ஒரே சத்தமா இருந்திருக்கும். அவ வந்தாலே இந்த டிவியை சத்தமா வச்சுக்குவா, அதுதான் சத்தம் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? தீபா எதுக்கு வந்திருக்கா? இப்பதானே வந்துட்டு போனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அவங்க வீட்ல எதுவும் பிரச்சனையா? முக்கியமா பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இப்பதான் நம்ம சொன்னேன். கோபப்படாத சின்ன பொண்ணு. நல்லா இருக்காளா தீபா? அவங்க புருஷன் வீட்ல எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்களாமா? அதெல்லாம் நல்லா தான் பாத்துக்கிறாங்களாம். இல்லையே, மாமியாக்காரி கொடுமைப்படுத்துறா, சினிமா அது இதுன்னு கேட்டுச்சே. இப்பதான் காத்து வாக்குல யாரோ சொன்னாவன்னு சொன்னா இப்ப கேட்டுச்சுன்னு சொல்ற. எனக்கு காத்து வாக்குல தான் வந்துச்சு சின்ன பொண்ணு. அப்புறம் அதை கேட்டுட்டு நம்ம மனசுலாம் தாங்காது பாத்துக்க. என்னவோ ஏதோன்னு அப்புறம் ஒடியாந்து பார்த்தேன். அப்பதான் இதெல்லாம் காதுல லேசா விழுந்துச்சுன்னா பாத்துக்கேன். நம்ம ஊருக்குள்ள ஒண்ணுனாலாம் எங்களுக்குலாம் மனசு தாங்காது பாத்துக்க. நாங்களாம் தாயா பிள்ளையா பழகி இருக்கிறோம். உனக்கு அதெல்லாம் தெரியாது இல்ல, நீ இப்பதானே வந்திருக்க. ஸ்னேகாட்ட கேட்டு பாரு. அப்படியா? அப்படின்னா உள்ள வந்து என்ன ஏதுன்னு ஒரு வாட்டி கேட்டிருக்கலாமே. அது வந்து கேட்கலான்னு தான் பார்த்தேன் சின்ன பொண்ணு. அதுக்குள்ள சத்தம் நின்றுடுச்சா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை போல இருக்குன்னு நான் போயிட்டேன். இங்க பாரு சக்கம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை நாங்களாம் சந்தோஷமா தான் இருக்கோம். டிவியில தான் சீரியல் ஓடிட்டு இருந்துச்சு, அதுல தான் மாமியார் கொடுமையெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தாவ, அதுதான் உன் காதுல விழுந்திருக்கும். அப்படியா? சரி சரி சரி. ஸ்னேகா, வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க போறீங்க தானே? ஆமா லதா. ஏன் ஒரு மாதிரி இழுக்கிறவ? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, போகிறோமே வெள்ளிக்கிழமை. சரி சரி, பொண்ணெல்லாம் உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும். நல்லா அழகா இருக்கும் பார்த்துக்க. ஏலத்தான் உங்க சொந்தக்கார பிள்ளை தானே, அந்த பிள்ளைக்கும் மஞ்ச மண்டையா இருக்குமோ? சரி சரி, இல்லை சின்ன பொண்ணு. ஏன் அப்படி கேட்குறேன்? ஏன் அப்படி மஞ்ச மண்டையா இருந்தா தான் என்ன? அப்படி இருக்க போய் தான் நான் அழகா இருக்கேன்னு எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க தெரியுமா? இருக்க வேண்டியதுதான். என்ன ரெண்டு பேரும் காதை கடிக்கிறாளுவ? எனக்கு என்னமோ இவன் மலுப்புற மாதிரி தான் தெரியுது ஜக்கு. ஆமா, என்னமோ சண்டை நடந்திருக்கு பார்த்துக்க. சரிவா, நம்ம போய் செல்லத்தாயை பார்ப்போம். அது வாய் கிண்டனம்னா அதுவே சொல்லிவிடும். அதுவும் சரிதான், வா போவோம். சரி சின்ன பொண்ணு, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நாங்கள் வாரோம். ஸ்னேகா, உங்கள் அத்தைக்கிட்ட சொல்லு வெள்ளிக்கிழமை ஃப்ரீயாக இருந்தால் நானும் வாரேன். என்ன? பரவாயில்லத்தா, உனக்கு எதுக்கு சிரமம், நாங்களே போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சரியான திருடிங்கம்மா. நீ வாழத்தான், நம்ம போவோம். இவளுங்க என்னமோ ரொம்ப தான் பீத்திக்கிறாளுவ. இவளுங்க இல்லைன்னா என்ன நம்மளுக்கு வேற ஆளா இல்லை? அதானே, ரொம்ப தான் சிலிப்பிக்கிறாளுவ. அப்பா போயிட்டாளுவ. இவளுங்க தொல்லை வேற தாங்க முடியல. வீட்டுக்குள்ளதான் இந்த மாமியாங்க தொல்லை தாங்க முடியல, நீங்க வெளியில வந்து பேசினா இவளுங்க அதுக்கு மேல. சரி சின்ன பொண்ணு, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பிரச்சனையா நேத்து? இல்ல நிஜமாவே டிவி சவுண்டு தான் அப்படி சொல்றாளுங்களா? அதை ஏன் கேக்குற ஸ்னேகா? அதை சொல்ல மறந்துட்டேன் பாரு. இந்த தீபா காரி தான் அவ வீட்டுல சண்டை போட்டு வந்து உட்காந்துருக்கா. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? சினிமாவுக்கு கூட்டிட்டு போகலையா, அது ஒரு சண்டைன்னு வந்து உட்காந்துருக்கா. அவங்க மாமியா கல்யாணம் ஆன புதுசுல நேரம் கேட்ட நேரத்துல வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அதுவும் சரிதானே. அதை சொன்னதுக்கு அதுக்கு ஒரு சண்டை கட்டிட்டு வந்து உட்காந்துருக்கா ஸ்னேகா. அப்படியா? எதுவும் பேசி கீசி அனுப்ப வேண்டியது தானே? என் மாமியா கூட உடனே போயே ஆகணும் தான் நின்னுச்சு. சரி நான் தான் ஒரு 2 நாள் இருந்துட்டு போட்டுன்னு சொன்னேன், சரின்னு இருக்கிறா. தீபாவுக்கு என்னாச்சு? பெரியவங்க ஒரு சொல்லி சொன்னா கூட சரின்னு போனாதான் என்ன? சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏதோ சொல்ல வந்தியா அவளுங்க வரதுக்கு முன்னாடி? அதுவா சின்ன பொண்ணு, நம்ம தீபா கல்யாணத்துல கண்மணி வந்திருந்தா இல்ல? ஆமா. அப்ப நானே எங்க மாமியா அப்புறம் அந்த சரோக்கா எல்லாம் நின்று பேசிட்டு இருந்தோமா. ஆ. அப்ப கண்மணியை பிடிச்சி ஜீவாவுக்கு கட்டி வச்சாலும் பரவாயில்லன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? ஆமா சின்ன பொண்ணு, அப்ப ஏதோ விளையாட்டா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா என் மாமியாவுக்கும் உன் தங்கச்சியை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால என் மாமியாகிட்ட போய் இப்ப சொன்னனால அது சந்தோஷம் தான் படும் பாத்துக்க. நடந்தா எனக்குமே சந்தோஷம் தான் ஸ்னேகா. சின்ன பொண்ணு, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? இதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாது, எல்லாமே நல்லபடியா முடியும். நான் என் மாமியாட்ட பேசிட்டு என்னன்னு சொல்றேன். என்ன? கண்மணி கிட்ட வேற இதை சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. இப்போதைக்கு சொல்லாத சின்ன பொண்ணு. அவளுக்கு கல்யாணம் வேற முடிவாயிருக்குல்ல, இந்த நேரத்துல நம்ம இதை வேற சொல்லி அவளை குழப்ப வேணாம். அப்புறமா சொல்லிக்கலாம். என்ன? உன் தங்கச்சிக்கெல்லாம் ஜீவாவை கண்டிப்பா பிடிக்கும். கண்மணி கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பொறுமையா யோசிச்சின்னா ஏதோ ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். எதுவா இருந்தாலும் நான் உன் கூட இருக்கேன், தைரியமா இரு. சரி ஸ்னேகா, நீ உன் மாமியாட்ட பேசிட்டு எனக்கு சாயந்தரம் சொல்றியா? நான் பேசிட்டா உடனே உனக்கு ஃபோன் போட்டு சொல்றேன். என்ன? ஆ. சோறுலாம் பொங்கி வச்சுட்டு வந்தியா என்ன? ஆமா ஸ்னேகா, தீபா வேற இருக்கா இல்ல, அப்புறம் என் மாமியா நொய்யுங்கும். அதனாலதான் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன் பாத்துக்க. எப்படி உன்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உன் மாமியாட்டையும் பேசிட்டு போறதுக்கு லேட் ஆகும்ல. ஆமாமா, அதுவும் சரிதான். நீ என்ன பண்ண? நீ முக்கியமான விஷயம் சொல்லவும் என்னவோ ஏதோன்னு எனக்கு அதுவே மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சுன்னா பாத்துக்க. அதனால நான் டிஃபன் மட்டும் தான் செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். இப்ப போயிட்டு தான் சோறு பொங்கணும். நீ என்ன செஞ்சு வச்ச? தீபா வேற இருக்கிறா, என்ன ஸ்பெஷலா? ஆமா, இன்னைக்கு புதன்கிழமை வேற இல்ல. அதுவும் தங்கச்சிக்காரி வந்திருந்தா தான் என் புருஷனுக்கு காலு தரையில் நிக்காதே.
காலையில் நேரமா எழுந்து போய் கறி மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாருன்னா பாத்துக்க. கறி குழம்பு வச்சுட்டு மீனை வறுத்துட்டியா? எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க. இந்த தீபா கறி இருக்கா பாரு, மீனை குழம்பு வச்சிருங்க மைனி, கறியை வறுத்து கொடுத்துருங்கன்னு கேட்டா. சரின்னு செஞ்சு வச்சுட்டு காலையில இட்லிக்கு மீன் குழம்பு, அப்புறம் மதியானத்துக்கு சோறும் பொங்கி வச்சுட்டு தான் வாரேன். உனக்கு கூட கொஞ்சம் எடுத்துட்டு வரலான்னு தான் நினைச்சேன். எங்க இந்த டென்ஷன்லயே மறந்துட்டு வந்துட்டேன்னா பாத்துக்க. பரவாயில்ல சின்ன பொண்ணு, இருக்கட்டும். இங்கேயும் புதன்கிழமையில எடுத்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கறியா? ஆமா சின்ன பொண்ணு. கறி குழம்புனா என் மாமியை மோப்பம் முடிச்சுக்கிட்டே அலையும். எனக்கு இன்னைக்கு புதன்கிழமைன்னு நினைப்பே இல்லை. சரி நம்ம கிளம்புவோம். இல்லைன்னா என் மாமியை திட்டிட்டு கிடக்கும், இன்னும் ஆளை காணுமே சோறு பொங்கன்னு. மீன் குழம்பு வறுவலும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரட்டுமா வீட்டுல? சின்ன பொண்ணு அதை சொன்னேன் இல்லை, புதன்கிழமை இங்கேயும் தான் எடுப்பாங்க. நான் போய் ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிருவேன். சரிவா நம்ம போவோம். ஆ